ஹாய்ங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை நைட்டு வந்து என்ன டின்னர்ன்னு பார்த்தீங்கன்னா, அடை தோசை தான். அம்மா வந்து இட்லி மாவு ஆட்டலான்னு தான் சொன்னாங்க. நான் தான் வேணான்னு சொல்லிட்டு, அடை தோசை வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொன்னேன். அதனால வந்து அம்மா வந்து அடை தோசைக்கே ஊற வச்சுட்டாங்க. கடலப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, அப்புறம் வரமிளகாய் ஊற வச்சுட்டாங்க. மாவு வந்து கொஞ்சம் புளிக்காதனால வந்து தக்காளி, சீரகமெல்லாம் போட்டு வணக்கி, கொட்டி சுட்டோம்னா நல்லாயிருக்கும் அடை தோசை மாவு. அடை தோசைக்கு வந்து தொட்டுக்கறக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி தான். அடை தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி தாங்க சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி வந்து அடை தோசைக்குன்னு இல்லை, இட்லி தோசைக்குமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அடை தோசைக்கு வந்து கடுகு, கடலப்பருப்பு, அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக அரிஞ்சு தாளிச்சுட்டு, அது கூடவே வந்து கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா தலை எல்லாம் போட்டு எல்லாத்தையும் வணக்கி மாவில் எடுத்து கொட்டி தோசை சுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா தலை வந்து எங்கள் வீட்டில் வந்து வணக்கி கொட்டி சுட்டோம்னா வந்து எல்லாம் பொறுக்கி வச்சிருவாங்க எங்கள் தர்ஷினி நெருஞ்சினாவும். அதனால வந்து நான் புதினா தலை, கருவேப்பிலை, மல்லித்தலை வந்து மூணையும் நல்லா வணக்கி அரைச்சிருவேங்க. அரைச்சு மாவில் ஊற்றிடுவேன். சரி பாருங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.